இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து டெண்டர் ஜாக் ஃப்ரூட். கேரளாவில் இடிச்சக்கைன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது கட் பண்ண முன்னாடி நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டேன். இதில் அந்த பால் வந்து கையில் ஒட்டும். அதனால் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க. தொடச்சி எடுத்து அந்த தொலியெல்லாம் வெட்டி நல்ல போர்ஷன் மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சோண்டு கெட்டு போயிருக்கு, மண்டை மட்டும். நல்ல போர்ஷன் மட்டும் நான் வெட்டி எடுத்துக்கிடுவேங்க. வெட்டி எடுத்து துண்டு துண்டாக்கி நல்லா கழுவி நீட் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, மிளகாத்தூள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு ஒரு 3 விசில் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிலவங்க இதில் வத்தப்பொடி போட மாட்டாங்க, சும்மாவே வேக வச்சு எடுப்பாங்க. நான் போட்டு எடுப்பேங்க. இனி ஒரு கடாயில் தேங்காய், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இது போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நிறையவே இருக்கட்டுங்க, அப்போ தாங்க இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். வரும்போது கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு நல்ல மிளகும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டுங்க. கேரளாவில் எல்லோரும் பண்ணுவாங்க. மட்டன் சுக்கா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை அப்படியும் போட்டுக்கலாம். லைட்டாக ஒன்றும் மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கலாம். ஒரு சுற்றினா போதும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வாசனையாக இருக்கும். பண்ணும்போதே அவ்வளோ வாசனை. இது என் மகன் என்னடா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையுமா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சிக்கன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வந்துட்டான். இல்லைங்க, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது கேரளாவில் அடிக்கடி பண்ணுவாங்க. இது நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி நுணுக்கி எடுத்துட்டப்போ ஒரு சுத்து போடும். வெந்துருச்சுங்க. இது லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. காமிக்கிற மாதிரி நல்லா அதை உடஞ்சி வந்துடுவோங்க. நல்லா சட்டி, கனமுள்ள சட்டியில் போட்டு நல்லா இப்படி உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்து மாற்றி வைங்க. இன்னும் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நொறுக்கி வச்சுக்கிடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிடுங்க. ஒரு பச்சை மிளகு வச்சுக்கிடுங்க. பச்சை மிளகு எடுத்து தனியாக வச்சுக்கிடுங்க. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும். வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாதுங்க. தேங்காய் எண்ணெயில் கடுகு, பெருஞ்சீரகம், மிளகா வத்தல், அப்புறம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. பூண்டு போட்டாச்சு, பச்சை மிளகு போட்டாச்சு. இந்த பச்சை வாசனை மாறணும் வரைக்கும் கொஞ்சம் வதங்க வச்சுக்கிடுங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு, அதுலேயே உப்பு போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. செவந்து வர நேரத்தில் நம்ம இடித்து வச்ச அந்த பலாப்பழ சின்ன டெண்டர் ஜாக் ஃப்ரூட் வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த வறுத்து அரைச்சி வச்ச தேங்காய் அந்த கொத்து இதில் போட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. தேவையான 2 போட்டுக்கிடுங்க. அவ்வளோதாங்க. கடைசியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிடுங்க. அவ்வளோ சுவையான ஜாக் ஃப்ரூட் பொரியல் இல்லை மட்டன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். வேணால் சொல்லிக்கலாம். லைக் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பலாப்பழம் கொட்டையோடு சேர்ந்து சாப்பிட்றது அவ்வளோ சுவையாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.